சில முயற்சிகள் நமக்கு சில விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இது. புளி சமையலுக்கு மிகவும் முக்கியமானது. ஆனால் புளி இல்லாமல் நான் ஒரு முறை செய்த இந்த புதினா சட்னியை நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். அதன் சுவை ஏறக்குறைய உயர்தர சைவ உணவகங்களில் நான் சுவைத்த அதே சுவையை என்னால் இங்கே சுவைக்க முடிந்தது. சிறிதளவு உளுத்தம் பருப்பும் சீரகமும் மிளகும் எண்ணெயில் பொரித்து அதன் பிறகு வெங்காயத்தை அதில் வதக்கி எடுத்து சிறிதளவு பூண்டை சேர்த்துக்கொண்டு அதன் பிறகு கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, புதினா இலைகளை சேர்த்துக்கொண்டு நன்கு வதக்கிய பிறகு சிறிதளவு உப்பை சேர்த்துக்கொண்டு நன்கு வதக்கிய பின்பு சிறிதளவு தேங்காயை சேர்த்துக்கொண்டு மிக்சியில் அரைத்து எடுத்துக்கொண்டு அதை மிளகாவும் கடுகும் சேர்த்து தாளித்து